ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் அப்படின்றது அதில் பார்த்தீங்கன்னா டாடா பவர் தான். ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து இப்போ கரண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 369 rupees இருந்திருக்கு. அண்ட் இது வந்து இப்போ 15% வந்து ஃபால் ஆகியிருக்கு. 15% வந்து ஃபால் ஆகியிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ஃபால் ஆனதுனால ஸோ இது வந்து ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ஃபார் த பாஸ்ட் 5 yearsல வந்து நியர்லி 500% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து சம்திங் ஸ்பெஷல்ல. ஸோ நீங்க வந்து இந்த டைம்ல நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டாக் தான். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் வந்து ரினியூவபிள் எனர்ஜின்னு சொன்னேன்ல. ஸோ அதனால இது வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால கண்டிப்பா வந்து பவர். ஸோ பவர்ன்றதுனால ஆப்வியஸா இது வந்து நல்லாவே வித்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ க்ரோயிங் ஸ்டாக். அண்ட் ஃபார் த பாஸ்ட் 1 yearல இதோட ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 494 rupees. அண்ட் லோவஸ்ட்னு பாத்தீங்கன்னா